I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. మాకు మా ధైర్యమ్మా నేను చిన్నప్పుడు ఏదైనా నేను మిస్టేక్ తప్పు చేస్తే నువ్వన్నీ ఓ జాతి కమ్మాడికి లక్షణం కోపాలు ఏదైనా మిస్టేక్ చేసే ఏరా ఇది కమ్మాడి చేసే పనా. I'm a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu. mother tongue Telugu. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இயக்குனர் நடிகர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சமீபத்துல ஒரு திரைப்பட நிகழ்ச்சி, பவன் கல்யாண் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் உஸ்தாத் பகத்சிங். இந்த திரைப்படத்துல இயக்குனர் நடிகர் பார்த்திபனும் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழா சமீபத்தில் நடைபெற்றது. அது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பார்த்திபன் அவர்கள் தானும் ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவன் தான் சொல்லி ஒரு சாதி பேர் நாயுடு பையனான நாயுடு அப்பாயி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. சமூக வலைதளங்கள்ல மிக கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருது. எதற்காக பார்த்திபன் தன்னுடைய சாதியை கிளைம் பண்றாரு அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடிகர் பாக்யராஜ் அவர்கள் அவர் ஒரு சாதி கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு ஒரு சமூக மாநாடு, கம்மா நாயுடு சமூக மாநாடு, அந்த மாநாடுல கலந்துக்கிட்டு நான் ஒரு கம்மா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன்னு அவர் ஏற்கனவே பேசியிருந்தார். మాకు మా ధైర్యమ్మా నేను చిన్నప్పుడు ఏదైనా నేను మిస్టేక్ తప్పు చేస్తే నువ్వన్నీ ఓ జాతి కమ్మాడికి లక్షణం కోపాలు ఏదైనా మిస్టేక్ చేసే ఏరా ఇది కమ్మాడి చేసే పనా. இதெல்லாம் பேச வேணா நம்ம கடந்து போனோம். ஆனால் தொடர்ச்சியாக நடிகர்கள், இயக்குனர்கள் தங்களுடைய சாதியை கிளைம் பண்ணிக்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லா இடங்களையும் பேசுறாங்க. இது சரியா தவறா, இது தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். போஸ் வெங்கட் நடிகர் அவரும் கூட ஒரு பேட்டியில பேசும்பொழுது அவரும் பேசியிருந்தாரு. I'm a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu. mother tongue Telugu. உள்ளதிலே மிகப்பெரிய கேவலம் இந்த 3 பேர்ல யாருக்கு அப்படின்னா அது போஸ் வெங்கட்டுக்கு தான். ஏன் அப்படின்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு. சாதி ஒழிப்பை பேசக்கூடிய கட்சி திமுக. முதல் முறையாக சாதி மறுப்பு திருமணத்துக்கான சட்ட அங்கீகாரத்தை கொடுத்த கட்சி திமுக. அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய பிழைப்புவாதத்திற்காக தன்னுடைய திரைப்படம் வெளியாகணும், தன்னுடைய திரைப்படத்திற்கு ஒரு மார்க்கெட் தெலுங்குல வேணும்ன்றதுக்காக நானும் ஒரு தெலுங்கு பையன் நாயுடு அப்படின்னு அவரும் பேசியிருந்தாரு. அது முதல்ல மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்க கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாம இயக்குனர் பார்த்திபன், இயக்குனர் பாக்யராஜ் இந்த அளவுக்கு பெரிய ஸ்டேச்சர் போஸ் வெங்கட்டுக்கு இல்லைனாலும் அவர் ஆதரிக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்றதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த வழியில் அந்த கட்சி வருதுன்னு. ஸோ இதுல மிகப்பெரிய கேவலம் அப்படின்றது போஸ் வெங்கட்டுக்கு தான். பாக்யராஜ் மற்றும் பார்த்திபன் இவங்களுடைய சாதி பற்று அல்லது நாங்கள் சாதியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். முதல்ல சாதியை கிளைம் பண்ணதற்கான தேவை என்ன வருது அப்படின்றதா நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கு. 2 பேருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க அவங்க ஜாதி இதுதான், அவங்க ஜாதி இதுதான்றத. ஒருத்தர் ஜாதி மாநாட்டில் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு முதல் கேள்வி என்ன வருது அப்படின்னா, அந்த சினிமாவை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும், நானும் சினிமா நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அதுல பாக்யராஜனுடைய அசிஸ்டன்ட் தான் பார்த்திபன். பாக்யராஜ் கிட்ட தான் பார்த்திபன் சினிமாவை கத்துக்கிறாரு. அவருடைய பேட்டர்னை தான் பார்த்திபனுமே ஃபாலோ பண்ணுவார். எப்படி பாக்யராஜ் அவரே இயக்குனராக இருப்பாரு, அவரே நடிகராக இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தினுடைய எல்லா வேலைகள்லையும் பாக்யராஜனுடைய ரோல் அப்படின்றது இருக்கும். கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் பார்த்திபன் டீம் இருக்கும். அவரும் அதே மாதிரி திரைப்படம் அவரே இயக்குவாரு, அவரே நடிப்பாரு, நிறைய வேலைகளை சினிமாவில் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டா தான் இருக்காங்க. நம்மளுடைய தாட் அப்படின்றது இப்படி கத்துக்கிட்டதுனாலதான் இப்பெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். முதல்ல பாக்யராஜ் கிட்ட எப்படி பார்த்திபன் சேர்ந்தாரு அப்படின்ற கேள்வியே எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. ஒருவேளை பார்த்திபனுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் அவர் நாயுடு சாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலேயே தான் பாக்யராஜ் நாயுடுவா இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா அப்படின்ற முதல் சந்தேகம் எனக்கு எழுது. ஒருவேளை சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவேளை பார்த்திபன் சாரே இதை பார்த்தாலும் அல்லது பாக்யராஜ் சாரே இதை பார்த்தாலும் அவங்க இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொடுக்கணுன்ற கோரிக்கை நம்ம முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா நீங்க 2 பேருமே தான் கிளைம் பண்றீங்க நீங்க என்ன சாதின்றத. அப்போ நீங்க எடுக்கிற இந்த கிரைட்டீரியால, ஏன்னா சினிமால சாதிலாம் கிடையாது, இயக்குனர் ரஞ்சித் வந்த அப்புறம், மாரி செல்வராஜ் வந்த அப்புறம் தான் சாதிலாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சாதின்னு சினிமாவில் கிடையவே கிடையாது, சாதின்றது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே கிடையாதுன்ற அளவுக்கு சினிமாக்காரங்க பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பேட்டர்ன் எப்படின்றது இது தற்செயலா இருக்கிற மாதிரி தெரியல. திறமையின் அடிப்படையில பார்த்திபன்ற ஒரு இளைஞர் அவர் சாதிக்கு துடிக்கிறார் சினிமால, அதனால பாக்யராஜ் வாய்ப்பு கொடுத்துட்டாரோ அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ள போல இவ்வளவு நாள் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அவங்க 2 பேருமே தங்களுடைய ஜாதியை கிளைம் பண்ணும்போது ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கு, நம்ம ஜாதி பையனா நம்ம வளர்த்துடணும், நம்மால் ஒருத்தன் வரான்,
அவன் சினிமாவில் நமக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கான், அவனை வளர்த்து விடணும், ஏன் மற்றவனை வளர்த்து விடுறதுக்கு நம்ம ஆளையே வளர்த்து விடலான்னு இவங்க வளர்த்து விட்டுருக்காங்களோ அப்படின்ற கேள்வி வருது. அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். முதல்ல ஒரு சாதியை கிளைம் பண்ணுவதற்கான தேவை எங்க இருந்து வருது அப்படின்ற கேள்வி நம்ம வந்து முன்வைக்க விரும்புறோம். இன்னைக்கு பாக்யராஜ் யாரு, பார்த்திபன் யாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய 90s கிட்ஸ்ட கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு செலிப்ரேட்டட் ஆர்டிஸ்ட் அவங்கலாம். கிட்டத்தட்ட பாக்யராஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு செலிப்ரேட்டட் டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஸ்கிரீன் பிளே உடைய மன்னர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவருடைய திரைப்படங்கள் எல்லாருமே பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ரொம்ப ஒரு இன்ட்ரிகிங்கா, நிறைய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸோட, நிறைய விஷயங்களோட அவருடைய திரைப்படம் அப்படின்றது இருக்கும். ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனராக தான் தமிழ்நாட்டில் பாக்யராஜ் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபராக இருக்காரு. ஒரு நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணக்கூடியவர். ஒரு ஜென்ரேஷன்ல அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பல இயக்குனர்கள் வந்தாங்க. பாக்யராஜ் கிட்ட வேலை பார்க்கறது அப்படின்றது அவ்வளோ பெரிய தவமா பார்த்து பாக்யராஜ் கிட்ட வந்து நின்ன கதைகள். பாக்யராஜுடைய வீட்டு வாசல்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும், ஒரு நாளைக்கு அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பேர் நிற்பாங்க, நடிக்க வாய்ப்பு கேட்டு எவ்வளவு பேர் வந்து நிற்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிகாரம் பொருந்திய நபராக, ஒரு செலிப்ரேட்டட் ஃபிலிம் மேக்கரா தான் பாக்யராஜை தமிழ் சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ வரைக்கும். அவங்க சாதியெல்லாம் கிளைம் பண்ணதுனாலதான் இப்படி மக்கள் கிட்ட அடி வாங்குறாங்க. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அதே தான். பார்த்திபனும் ஒரு செலிப்ரேட்டட் ஒரு ஆக்டர், ஒரு இயக்குனர். அவருடைய திரைப்படங்கள், அவருடைய பாணி, அவர் எடுக்கக்கூடிய புதிய முயற்சியை தொடர்ச்சியாக அதற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் தமிழ் சினிமா இருந்திருக்கு. அவருடைய கவிதைகளா இருக்கட்டும், அவருடைய எழுத்து பேச்சு, அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கு. பார்த்திபனை தன்னுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் மக்கள் பார்த்திருக்காங்க. பாக்யராஜையோ பார்த்திபனையோ தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தான் பார்த்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. இவங்க என்ன ஜாதி, எந்த பின்புலத்துல இருந்து வராங்க, என்ன காஸ்ட், இவங்க என்ன மொழி பேசுறாங்க, இந்த எந்த அடிப்படையிலும் தமிழ் மக்கள் இவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல. அல்லது படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள், அவர் படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் யாரும் அவங்க சாதியை சேர்ந்தவங்க மட்டுமே அவங்க படத்தை பார்த்து இன்னைக்கு அவங்க பேரு புகழ் சொத்துன்னு வாழல. அப்போ இவ்வளவு ஆஸ்பெக்ட்ல தங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களும் ஏன் முதல்ல சாதியை பேசுறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து புரியல. ஒருவேளை எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை இப்ப மார்க்கெட் போயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாக்யராஜ் ஒரு மிகப்பெரிய செலிபிரேட்டட் ஆக்டரா இருந்தாரு, டைரக்டரா இருந்தாரு. பார்த்திபன் ஒரு மிகப்பெரிய செலிபிரேட்டட் ஆக்டரா இருந்தாரு, டைரக்டரா இருந்தாரு. பார்த்திபனுடைய ஆக்டிங் கூட 1001 திரைப்படத்துல கூட அவ்வளவு மெச்சப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருடையது. அவ்வளவு சூப்பரா பார்த்திபன் நடிச்சிருக்காரு. சிவாஜி சார் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ரோல்ல வந்து பார்த்திபன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவ்வளவு கொண்டாடியதுதான் தமிழ் சமூகம். அப்படி இருக்கிற சூழல்ல எதனாலே வந்து சாதியை கேட்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வேலை இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு, நம்ம வந்து செலிப்ரேட்டடா இருந்தது, நம்ம கொண்டாடப்பட்டது, நம்ம வீட்டுல வந்து அவ்வளவு அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்தது, நடிகர்கள் இருந்ததெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அதெல்லாம் போய் நமக்கு வந்து வயசாயிடுச்சு, நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை, நம்ம இப்ப திரைப்படங்கள் எடுத்தா ஓடாது, ரசிகர்களுடைய ரசனை மாறிடுச்சு, உலகமே மாறிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ்ல அவங்களுக்கான அடையாளத்தையே மறந்து சாதியை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களோன்ற கேள்வி எனக்கு வருது. தங்களுக்குன்னு இப்போ ஒண்ணுமே இல்லை, அப்ப நான் கடைசியா எங்க போய் நிப்பேன்னா என் சாதிக்கு பின்னாடி தான் நிப்பேன். எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத, என்னுடைய உழைப்பு அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா நான் எங்க பிறக்கிறேன், நான் எங்க என்ன சாதியில இருக்கேன்றதுதான். என்னுடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட அதுல எதுவுமே இருக்காது. நானா அதுல உருவாக்கியிருக்க எதுவுமே இருக்காது. நான் பிறந்திருப்பேன், ஜஸ்ட் எங்கேயோ யாரோ பிறந்திருப்பாங்க, அவ்வளவுதான், வளர்ந்துருப்பேன், அவ்வளவுதான். அந்த ஊரோட பெருமையா இருக்கட்டும், வீட்டோட பெருமையா இருக்கட்டும், சாதியோட பெருமையா இருக்கட்டும், இது எதுவுமே நீங்க உங்க உழைப்புல சம்பாதிச்சது கிடையாது. உங்களுடைய உழைப்புல, சினிமாவுல, எழுத்துல, திரைப்படத்துல, ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய சாதனை செய்த நபர்கள் ஏன் சாதி பின்னாடி ஒளிறாங்க, சாதியை ஏன் கிளைம் பண்றாங்கன்றதே ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்கு. அவங்க மார்க்கெட் இழந்து போனதுனால, தங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குன்றதுனால இதுக்கு பின்னாடி ஒளிறாங்களோன்ற கேள்வி நமக்கு எழுது. வழக்கமா சாதி பின்னாடி யார் ஒளிவா, வழக்கமா சாதியை வந்து யார் பாதுகாப்பா, யார் ஒளிவானா, அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. வழக்கமா நீங்க இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை, அது கூட வர நபர்கள்லாம் பாருங்க, அவன் போயிட்டு பைக்ல வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு அவனுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும். போலீஸ் வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பைக் எப்படி வேணா ஓட்டலாம், வேஸ்ட் எப்படி வேணா அவுத்து காட்டலாம், அது இது மேல ஏறி உட்காந்துருக்கலாம், வண்டி டாப் மேல ஏறி உட்காந்துருக்கலாம், போறவரை ஹராஸ் பண்ணலாம், அடிக்கலாம். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. லைஃப்ல வந்து பர்பஸே இருக்காது, எந்த பர்பஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவனுக்கு ஒரு படிப்பு இருக்கா, அவனுக்கு ஒரு வேலை இருக்கா, அவனுக்கு லைஃப்ல பண்றது எதுவுமே இருக்காது. அப்படியே இருப்பானுங்க, ஒண்ணுமே பண்றதுக்கு இருக்காது, உருப்படியா கிரியேட் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது, அவனுக்கு உழைப்புல பெருசா அச்சீவ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது தங்களுடைய சாதி வெறியை, சாதி அரிப்பை, தங்களுடைய அடாவடித்தனத்தை வந்து காட்டுவாங்க. அது முழுக்க முழுக்க அடையாளம் இல்லாத நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில
எந்த அடையாளமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கவங்க தான் சாதியை தூக்கி பிடிப்பாங்க, சாதி வெறிகள் பின்னாடி போவாங்க, போஸ்ட் அடிச்சுட்டு திரிவாங்க, இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க, என்ன சாதின்றதை கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளவு சாதித்த பிறகும் ஒரு என்ன சொல்றது, ஒரு தெருவில் போற ஒரு சாதாரண சாதி வெறியன் மாதிரி பார்த்திபனும் பாக்யராஜும் பேசுறது கிட்டத்தட்ட தமிழ் சமுதாயத்தை, இங்க இருக்கக்கூடிய மக்களை, அவங்க 2 பேரையும் கொண்டாடிய ரசிகர்களையும் மக்களையும் இழிவுபடுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் சமமானது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஒரு மியர் சாதி வெறியனுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் இதை நார்மலைஸ் பண்றது நிறைய பேர் வருவாங்க. அவர் என்ன ஜாதி வெறியோட பேசிட்டாரா, அவர் என்ன மொத்த ஜாதியை தப்பா பேசிட்டாரா, நான் இந்த ஜாதின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்க கிளம்பி வருவாங்க. இவங்க எல்லாத்தோடையும் மகா மட்டமானவங்க, கேவலமானவங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான். அதாவது ஒரு சாதியை கிளைம் பண்றத நார்மலைஸ் பண்ண வரக்கூடிய நபர்கள். சாதியை முதல்ல எது கிளைம் பண்ற நீனு? அதுல உன்னோட ரோல் அப்படின்றது என்ன இருக்கு? உன்னுடைய உழைப்பு அப்படின்றது என்ன இருக்கு? நீ ஜஸ்ட் பிறந்திருக்கு, அவ்வளவுதான். அதை நீ பெருமையா தூக்கிட்டு திரியறதுல என்ன இருக்குன்ற கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். அண்ட் இந்த சாதி பெருமையை பேசக்கூடியவர்கள் அந்த சாதிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அந்த மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை வரும்போது, அவங்க உரிமை பாதிக்கப்படும் போது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வருவாங்களா? சாதி பெருமையை தூக்கி பேசுவாங்களா? ஒரு கொலை பண்ணிட்டான், அவங்க ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், நான் இந்த ஜாதியை வந்து கிளைம் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டான். அப்போ டிசோன் பண்ணிடுவான் கரெக்டா. எப்போ தனக்கு ஒரு ஆதாயம் நடக்கணுமோ அன்னைக்கு வந்து அந்த சாதியை சொல்லுவது, அந்த சாதியை தூக்கி பிடிப்பது அப்படின்றது மிக மிக இழிவான, கேவலமான, ஒரு மட்டமான செயல். அந்த செயலை இவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வராங்க. அட்லீஸ்ட் பாக்யராஜ் பேசினதுக்கும் அதற்கு வந்து எதிர்ப்பை பார்த்தாவது இவர் திருந்திருக்கணும். அதுவும் இவர் கிடையாது. அப்பனா இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறாரு, இவருடைய ரசிகர்களை எப்படி பார்க்கிறாரு அப்படின்ற அந்த கேள்வி வந்து நம்ம முன்னைக்கு விரும்புகிறோம். இவங்க வந்து தெலுங்கு ஜாதியை பேசுறதுனால தமிழ் ஜாதி ஒன்றிணைணும்னு நம்ம அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அந்த கீழ்த்தரமான அரசியலை நம்ம என்னைக்குமே செய்ய மாட்டோம். எந்த சாதியுமே யாருமே கிளைம் பண்ணக்கூடாது. அது தமிழ் சாதியா இருந்தாலும் சரி, தெலுங்கு சாதியா இருந்தாலும் சரி, ஹிந்தி சாதியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் ஏதாவது ஜாதி கண்டுபிடிச்சு அந்த சாதியா இருந்தாலும் சரி, உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல உன்னுடைய பெருமையை நீ தேடுவதுன்றது கேவலமானது, கீழ்த்தனமானது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால வந்து ரஞ்சித் மாரிசோழ இருந்தப்போ தான் சாதியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாதி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய வாய் வந்து பேசுறது நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய தீண்டாமை தப்பு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துவது தப்பு, எல்லாரும் சமம்னு பேசுறதுதான் இவங்க கண்ணை உறுத்துமே தவிர, என்னைக்குமே பார்த்திபன் பேசுறதோ, பாக்யராஜ் பேசுறதோ, அல்லது ஆண்டாண்டு காலமாக உயர் சாதி அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இந்த சர்க்கிள்குள்ள ஆண்டான் அடிமை பெருமை பேசக்கூடிய தமிழ் சினிமா வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்கணும். நாட்டாமை மாதிரியான படங்கள், எஜமான் மாதிரியான படங்கள் என்னைக்குமே இவங்க கண்ணை உறுத்தாது. பாக்யராஜ், பார்த்திபன், நான் நாயுடுன்னு பேசுறது இவங்க கண்ணை உறுத்தாது. இல்ல நான் வந்து பெரிய ஜாதி, ஆண்ட ஜாதி, இந்த ஜாதின்னு பேசுறது எதுவுமே இவங்க கண்ணை உறுத்தாது. இப்படிலாம் பேசாதீங்க, தப்புன்னு சொல்றது மட்டும் தான் இவங்க கண்ணை உறுத்தும். அதுதான் தமிழ் சினிமாவில் வந்து சாதி வந்துருச்சுன்னு இவங்க பேசுறதுக்கான அந்த பேச்சுக்கான முகாந்திரம் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. இறுதியா திரும்ப சொல்றது, எனக்கு வேண்டியது ஒரே ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன். பார்த்திபன் வந்து நாயுடுன்றதுனால தான் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களான்றதை மட்டும் பாக்யராஜ், பார்த்திபன் 2 பேரும் சேர்ந்து கிளாரிஃபை பண்ணுன்றதை நம்மளுடைய கோரிக்கையா முன்வைக்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல முன்வைங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.